ஸோ நம்ம AK64 படத்தை யார் தான் டேரக்ட் பண்ண போறா அப்படின்றத மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ்ட்ட இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட டீசர் வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமான ஹாப்பி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏகேக்கும் இந்த நியூஸ் போய் ஏகேவும் பயங்கரமான ஹாப்பி. நம்ம ஆதிக்கும் கால் பண்ணி பயங்கரமாக விஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இந்த படம் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பண்ணாரு. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா ஆதிக்கு அவர்கள் கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம ஏகே வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெவியாக பண்ணுறேன், ஸோ எனக்கு இந்த ஷாட் வேணாம் அந்த ஷாட் வேணாம்னு ஏகேவை கேட்டு தான் வாங்கியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு நம்ம ஏகேக்கு. அதனால கண்டிப்பாக AK64 படத்தையும் நம்மளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காராமா நம்ம ஏகே ஆதிக்கிட்ட. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிவா அடுத்த படம் அப்படின்னாங்க, விஷ்ணுவர்தன்னாங்க, பிரசாந்த் நீல் அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் நம்ம எதிர்பார்த்த வரைக்குமே 100% பிரசாந்த் நீல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் AK64 பொறுத்தளவுக்கு இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்ம ஏகேக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாமா. ஸோ அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் உருவாக போகுது. ஸோ இது வந்து ஒரு கேப்புக்கு அப்புறமா இல்லை வந்து AK64 தான் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல கைஸ். பட் நம்ம ஏகேவோட ரேசிங் சீசன் அது முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா AK64 அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதில் தான் வந்து தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவே ரேசிங்கில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. ஆனால் 100% பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே எந்த டேரக்டர் கூட பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. பட் இது வந்து வெளியே தெரியாத இன்னொரு ரகசியமாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அவர் பிரசாந்த் நீல் இவங்க 2 பேர் கூட பண்ணா நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தேன். பட் சிவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அது வந்து 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபேன்ஸி சிவா கூட பண்ணக்கூடாதுன்னு நினச்ச மாதிரி ஏகே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ நியூ லைன் அப்பில் தான் போகிறாரு அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து எந்த டேரக்டர் அப்படின்றது கூடிய சீக்கிரமே தெரிய போகுது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து AK64 மறுபடியும் ஆதிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.